ஹலோ ஆல், வெல்கம் டு கேமார்ட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜர்தோசியில் லோட் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ளாட்டாக வந்து நம்ம லோட் பண்ண மாட்டோம், எம்போஸ்டு லோட் தான் பண்ணுவோம். எம்போஸ்டு லோட் பண்ணுறதுக்காண்டி எம்போஸ்டு ரோப்போ பீடோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஜர்தோசியவே தான் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஜர்தோசியை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரன்னிங் ஸ்டிச்சாக கூட போட்டு வரலாம். இல்லை நீங்கள் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி லாங்காக ஜர்தோசியை ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் சும்மா ஒரு பீடை எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி எம்போசிங்க்கு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜர்தோசியை வந்து கரெக்டான லென்த்தில் கட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ரைட்டாக ஃபில்லிங் கொடுக்காம கிராஸாக ஃபில்லிங் கொடுக்கலாம். இது ஈஸி தான். ஆல்ரெடி நிறையா ஃபில்லிங் பார்த்துட்டோம். ஜர்தோசிலே ப்ரீவியஸாக நிறையா ஸ்டிச்சஸ் பார்த்ததுனால இதை நான் உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக சொல்லி கொடுத்துறேன். இதுதான் மெத்தட் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பாருங்கள், கிராஸாக ஸ்டிச் பண்ணுறேன். எப்போவுமே நான் ஜர்தோசியை ஸ்டிச் பண்ணும்போது ஒரே லென்த்தில் தான் நான் ஜர்தோசியை கட் பண்ணியிருப்பேன். சைஸுக்கு தகுந்த மாதிரி ஜர்தோசியை கட் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகேவா? நான் உங்களுக்கு லீஃப் ஃபில்லிங்லேருந்து நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். எல்லாத்துலேயுமே நீங்களே பார்த்துருப்பீங்க. ஜர்தோசி பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த சைஸில் கட் பண்ணனோ அதே சைஸ் வரைக்கும் தான் கடைசி வரைக்கும் நான் ஃபில்லிங் கொடுக்கும்போது நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம அன்ஈவன் சைஸாக தகுந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கான லுக் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்காது. ஓகேவா? நிறையா ஜர்தோசி யூஸ் பண்ண எந்த சைஸ் அந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத நீங்களே கரெக்டாக அசம்ஷன் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு அந்த நாலேஜ் கண்டிப்பாக வந்துடும். இந்த மாதிரி கிராஸாக எம்போஸ்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்பவும் போல் ஃபினிஷிங்கில் என்ன பண்ணுவோம், சுற்றி அவுட்லைன் கொடுப்போம். ஜரி த்ரெட்லேயோ அந்த மாதிரி நீங்கள் அவுட்லைன் கொடுத்து இல்லை பீட்லேயோ முடிச்சுக்கலாம். ஓகேவா? இவ்வளோ தான் எம்போஸ்டாக லோடை ஸ்டிச் பண்ணுறது. ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க இவங்கன்னா ஸ்பீடாக இவ்வளோ சொல்லி கொடுக்குறாங்கன்னு நினைக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் என்னோடய அட்வான்ஸ் லெவல் ப்ளேலிஸ்ட் அப்படி இல்லைன்னா பேசிக் லெவல் ப்ளேலிஸ்ட்டு பாருங்கள். நிறையா ஸ்டிச்சஸ்ஸு இதுக்கு சம்மந்தமான நிறையா விஷயங்களை நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நிறைய பேர் நான் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் கால் போகலன்னு சொல்கிறீங்க. 4th பேட்சஸ் அட்மிஷன் போட்டுட்டு இருந்ததுனால தான் என்னால் கால் எடுக்க முடியல. நான் ஒவ்வொரு தடவையும் பேட்சஸ் அட்மிஷன் வரும்போது நான் கண்டிப்பாக வந்து சேனலில் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகேவா? உங்களில் யாரையாவது நான் வெயிட் பண்ண வச்சுருந்தா ரியலி சாரி. ஜர்தோசியை லோட் பண்ணி கிராஸாக ஸ்டிச் பண்ணணும். ஆல்ரெடி தெரியும், நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் ஒரு பீடையோ ஒரு ஜர்தோசியோ ஸ்டிச் பண்ணுறோன்னா ஒரு லாங்காக ஒரு லூப் எடுத்துகிட்டு அந்த லூப்புக்குள்ளே ஜர்தோசியை விட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் செயின் போடுவோம். திரும்ப அதில் அப்படியே கோர்த்துற மாட்டோம். பேக்கில் வந்து அந்த த்ரெட்டை கொண்டு வந்து ஒரு லாக் செயின் போட்டு திரும்ப எடுக்கிற லூப்பில் தான் வந்து ஜர்தோசியை வந்து நம்ம லோட் பண்ணுவோம். ஆல்ரெடி உங்களை எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயந்தான். கிராஸாகவே கொடுங்க, ஸ்ட்ரைட்டாக கொடுக்க வேண்டாம். ஓகே, எம்போஸ்டு ஜர்தோசி லோட் ஸ்டிச் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது. உள்ளே கொடுத்துருக்க ஜர்தோசி வந்து வெளியே தெரியக்கூடாது. இந்த எம்போஸ்டு லோட் ஸ்டிச்சுக்கு வந்து நீங்கள் எல்லா 3 டைப்பான ஜர்தோசிஸுமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் அந்த குட்டி ஜர்தோசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே கொடுக்குற ஸ்ப்ரிங் கோல்டன் கலர் கோராக கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் எம்போஸ்டாக நல்லா தெரியும். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஃபைனலாக நீங்கள் முடிக்கும்போது அவுட்லைன் கொடுத்து முடிங்க. ஓகேவா? ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ்னால் கிளாஸில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.